Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulil karim. Amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhalladzina amanu kutiba alaikumus shiyam kama kutiba alal ladzina min qablikum la'allakum tattaqun. என் அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, பர்தாவில் இருக்கும் தாய்மார்களே, வந்திருக்கும் பெரிய விருந்தாளிகளே, இன்றும் வந்திருக்கும் உலமாக்களே மற்றும் ஹஜ்ரத்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் குத்பாவில் ஒரு ஆயத் கூறியுள்ளேன். இதில் அல்லாஹ் கூறுகிறான், முஸ்லிம்களே, எப்படி உங்கள் மீது நோன்பு உறுதியாக்கப்பட்டுள்ளதோ அதே போல் உங்கள் முன்னாள் உம்மத்மார்கள் மீதும் நோன்பு உறுதியாக்கப்பட்டு இருந்தது. உலகத்தில் இஸ்லாமின் முக்கிய தூண்கள் ஈமான், தொழுகை மற்றும் ஜகாத்துக்கு பிறகு நோன்பின் தர்ஜா இருக்கிறது. ரம்ஜானின் மொத்த மதத்தின் நோன்பும் இஸ்லாமியர்களின் மீது உறுதியாக்கப்பட்டுள்ளது. யாராவது ஒரு மனிதர் காரணம் ஏதும் இல்லாமல் ரம்ஜானின் ஒரு நோன்பு விட்டாலும் அவன் மிக பெரிய பாவம் செய்தவன் ஆவான். இறை தூதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், யாராவது ஒரு மனிதர் காரணம் ஏதும் இல்லாமல் ரம்ஜானின் ஒரு நோன்பு கூட விட்டாலும் அதற்கு பதிலாக அவன் வாழ்க்கை முழுவதும் நோன்பு வைத்தாலும் கூட அந்த ஒரு நோன்பின் ஈடாகாது. நோன்பு என்பது இஸ்லாத்தில் மட்டுமல்ல, உலகில் கிட்டத்தட்ட எல்லா மதங்களிலும் ஏதோ ஒரு வடிவத்தில் இருந்து வரும் ஒரு வழிபாட்டு முறையாகும். இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள் அல்லது யூதராக இருந்தாலும் சரி, அனைவரும் நோன்பை கடைபிடித்துள்ளனர். யோரான் மற்றும் பைபிளின் பக்கங்கள் சாட்சியம் அளிக்கின்றன. மேலும் வரலாற்றின் வரலாறுகளும் நோன்பு என்பது ஒவ்வொரு சகாப்தத்திலும் செயல்படும் ஒரு வழிபாட்டு செயல் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. நோன்பு என்றால் என்ன? அது நம்மை சஹாபாக்களின் வரிசையில் சேர்க்கும் ஒரு செயல். சஹாபாக்கள் சாப்பிடுவதில்லை, குடிப்பதில்லை. அவர்களின் வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதில் கலக்கிறது. ரம்ஜான் மாதம் ஒரு பயிற்சியின் மாதம். உங்கள் இதயம் இனிப்பான தண்ணீரை அனுபவிக்க விரும்பலாம், ஆனால் நீங்கள் விலகி இருக்கிறீர்கள். சுவையான உணவு உங்கள் முன் வைக்கப்படுகிறது, ஆனால் நீங்கள் அதை பார்க்க கூட மாட்டீர்கள். உங்கள் ஆசைகள் உங்களை தூண்டுகின்றன, அதை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள். இந்த பயிற்சி 1 அல்லது 2 நாட்கள் அல்ல, ஒரு மாதம் முழுவதும். உங்கள் ஆசைகளை கட்டுப்படுத்த இந்த முறை எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரம்ஜானின் மொத்த மாதத்தின் நோன்பும் நாம் வைப்பதற்கு தௌஃபீக் தர வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. माशाअल्लाह गफर अली तकरीर में तकरीर कर रहे थे। माशाअल्लाह रमजान रोजे की फजीलत के मुताबिक अल्लाह ताला इस बच्चे के इल्म में बरकत अता फरमाए। माशाअल्लाह हमारे